வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குடிமைப் பொருள் வழங்கல் துறைக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி பணம் பறிப்பு புகார். இடைத்தரகர்களை கடுமையாக எச்சரித்த தாசில்தார். பாலஸ்தீன காசா மீது போர் தொடுத்த இஸ்ரேலுக்கு கண்டனம். கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்தாமல் ஏமாற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அல்வா வழங்கி நூதன போராட்டம். காங்கிரஸ் கட்சி இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா. காங்கிரசார் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறைக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி பணம் பறித்த இடைத்தரகர்களை தாசில்தார் எச்சரிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் உள்ளது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளுக்கு வருகின்றனர். குடும்ப அட்டையில் பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்குவது, சிகப்பு நிற குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிப்பது என பல்வேறு பணிகளுக்கு இங்கு லஞ்சம் வாங்குவதாக புகார் கூறப்படுகிறது. மேலும் கல்வி அறிவு இல்லாத ஏழை எளிய மக்களிடம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தரும் நபர்கள் லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் இன்று பல்வேறு பணிகளுக்கான அலுவலகம் வந்த பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி இடைத்தரகர்கள் பணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த குடிமைப் பொருள் வழங்கல் துறை தாசில்தார் சரவணன் பணம் கொடுத்து ஏமாந்த பொது மக்களிடம் நேரடியாக சென்று இடைத்தரகர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி ஏமாற்றி பணம் பறிப்பதால் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என எச்சரிக்கை விடுத்தார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பாலஸ்தீனம் காசா மீது போரை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த கோரியும் இனப்படுகொலை செய்து இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்தும் புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன காசா பகுதி மீது போர் தொடுத்து இதுவரை ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டு வருகிறார்கள். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டுமழை பொழிந்து காசா பகுதியை சுடுகாடாக ஆக்கியுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீனம், இஸ்ரேல் என இரு நாடுகள் கொள்கையை அமல்படுத்த வேண்டும், காசா மற்றும் மேற்கு கரை பகுதியான பாலஸ்தீன நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேற வேண்டும், சுதந்திரமாக பாலஸ்தீன பூமி உருவாக வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டனர். அப்பொழுது பாலஸ்தீனர் மீது இனப்படுகொலை, போர் குற்றம் புரியும் இஸ்ரேலை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்தாமல் ஊதியம் வழங்காமல் ஏமாற்றும் உள்ளாட்சி துறையை கண்டித்து ஊழியர்கள் அல்வா வழங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உள்ளாட்சி துறையின் கீழ் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 3000 பேர் பணியாற்றி வருகின்றனர். 7வது ஊதிய குழு அறிவிக்கப்பட்டு 33 மாதங்களால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கப்படவில்லை. 3000 ஊழியர்களுக்கு 47 கோடி ரூபாய் செலவாகும். நிதி நெருக்கடி காரணமாக 7வது ஊதிய குழு சம்பளம் அமல்படுத்தப்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ஊதியம் வழங்காமல் ஊழியர்களை ஏமாற்றி உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு அல்வா வழங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளாட்சித்துறை கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தங்களுக்கு அல்வா கொடுத்து வருவதாக, இதனை மக்களுக்கு வெளிப்படையாக காட்டும் விதமாக பொதுமக்களுக்கு அல்வா வழங்கி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். அரும்பார்த்தபுரத்தில் கட்டப்பட்டு வரும் செல்வ விநாயகர் ஆலயம், ஸ்ரீ ஜெயவேர் பாஞ்சாலி அம்மன் ஆலய திருப்பணிக்கு இந்து அறநிலைத்துறை சார்பில் முதற்கட்ட நிதியுதவியாக ரூபாய் 20 லட்சத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் வழங்கினர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பார்த்திபுரம் பகுதியில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம், ஸ்ரீ ஜெயவேர் பாஞ்சாலி அம்மன் ஆலயம், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம்,
பூரணி பொற்குலை உடனுரை ஐயனாரப்பன் ஆலயம் கட்டுமான திருப்பணி நடைபெற்று வருகிறது. கோவில் திருப்பணிக்காக இந்து அறநிலைத்துறை சார்பில் முதல் கட்டமாக ரூபாய் 20 லட்சம் நிதி உதவி கோவில் நிர்வாகத்திடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கோவில் நிர்வாக குழுவிடம் முதல் கட்ட நிதி உதவியாக ரூபாய் 20 லட்சம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது கோவில் தனி அதிகாரி, கோவில் நிர்வாக குழு மற்றும் ஊர் மக்கள் உடனிருந்தனர். மதுரை மாநாட்டிற்காக நிறுவப்பட்ட அறுபடை வீடு முருக கடவுளை கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன். மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாநாடு நடைபெற உள்ள இடத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் அங்கு நிறுவப்பட்டுள்ள அறுபடை வீடு முருக கடவுளை கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தான் ஒரு முருக பக்தனாக தன்னுடைய குலதெய்வமான முருகனை வழிபட வந்திருப்பதாகவும், முருக கடவுள் பழங்காலத்தில் இருந்தே தமிழர்களால் வழிபடும் கடவுளாக இருப்பதாகவும், உலகம் எங்கும் தமிழர்கள் முருகனை வழிபட்டு கொண்டு சென்று இருக்கிறார்கள் என்றும், தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த நான் குஜராத்தில் 45 ஆண்டுகளாக பணியாற்றிய போதும் முருக வழிபாட்டை இன்னும் மறக்கவில்லை என்றும், முருகன் மீது பக்தியின் காரணமாக வந்திருப்பதாகவும் எடுத்து கூறினார். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். குடிமை பொருள் வழங்கல் துறைக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி பணம் பறிப்பு புகார். இடைத்தரகர்களை கடுமையாக எச்சரித்த தாசில்தார். பாலஸ்தீன காசா மீது போர் தொடுத்த இஸ்ரேலுக்கு கண்டனம். கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்தாமல் ஏமாற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அல்வா வழங்கி நூதன போராட்டம். காங்கிரஸ் கட்சி இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாள் விழா. காங்கிரசார் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறைக்கு வரும் பொதுமக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி பணம் பறித்த இடைத்தரகர்களை தாசில்தார் எச்சரிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகம் உள்ளது. இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ரேஷன் கார்டு தொடர்பான சேவைகளுக்கு வருகின்றனர். குடும்ப அட்டையில் பெயர் சேர்ப்பது, பெயர் நீக்குவது, சிகப்பு நிற குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிப்பது என பல்வேறு பணிகளுக்கு இங்கு லஞ்சம் வாங்குவதாக புகார் கூறப்படுகிறது. மேலும் கல்வி அறிவு இல்லாத ஏழை எளிய மக்களிடம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தரும் நபர்கள் லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் இன்று பல்வேறு பணிகளுக்கான அலுவலகம் வந்த பொது மக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி இடைத்தரகர்கள் பணம் வசூலித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த குடிமை பொருள் வழங்கல் துறை தாசில்தார் சரவணன் பணம் கொடுத்து ஏமாந்த பொது மக்களிடம் நேரடியாக சென்று இடைத்தரகர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொது மக்களிடம் அதிகாரிகளின் பெயரை கூறி ஏமாற்றி பணம் பறிப்பதால் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பேன் என எச்சரிக்கை விடுத்தார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பாலஸ்தீனம் காசா மீது போரை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த கோரியும், இனப்படுகொலை செய்து இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்தும் புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன காசா பகுதி மீது போர் தொடுத்து இதுவரை ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டு வருகிறார்கள். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டுமழை பொழிந்து காசா பகுதியை சுடுகாடாக ஆக்கியுள்ளது. இதனை கண்டித்து புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சுதேசி மில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலஸ்தீனம், இஸ்ரேல் என இரு நாடுகள் கொள்கையை அமல்படுத்த வேண்டும், காசா மற்றும் மேற்கு கரை பகுதியான பாலஸ்தீன நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேற வேண்டும், சுதந்திரமாக பாலஸ்தீன பூமி உருவாக வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டனர். அப்பொழுது பாலஸ்தீனர் மீது இனப்படுகொலை, போர் குற்றம் புரியும் இஸ்ரேலை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு
7வது ஊதிய குழுவை அமல்படுத்தாமல் ஊதியம் வழங்காமல் ஏமாற்றும் உள்ளாட்சி துறையை கண்டித்து ஊழியர்கள் அல்வா வழங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உள்ளாட்சி துறையின் கீழ் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் 3000 பேர் பணியாற்றி வருகின்றனர். 7வது ஊதிய குழு அறிவிக்கப்பட்டு 33 மாதங்களால் ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கப்படவில்லை. 3000 ஊழியர்களுக்கு 47 கோடி ரூபாய் செலவாகும். நிதி நெருக்கடி காரணமாக 7வது ஊதிய குழு சம்பளம் அமல்படுத்தப்படாமல் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் ஊதியம் வழங்காமல் ஊழியர்களை ஏமாற்றி உள்ளாட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு அல்வா வழங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளாட்சித்துறை கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தங்களுக்கு அல்வா கொடுத்து வருவதாக, இதனை மக்களுக்கு வெளிப்படையாக காட்டும் விதமாக பொதுமக்களுக்கு அல்வா வழங்கி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். அரும்பார்த்தபுரத்தில் கட்டப்பட்டு வரும் செல்வ விநாயகர் ஆலயம் ஸ்ரீ ஜெயவேர் பாஞ்சாலி அம்மன் ஆலய திருப்பணிக்கு இந்து அறநிலைத்துறை சார்பில் முதற்கட்ட நிதியுதவியாக ரூபாய் 20 லட்சத்தை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் வழங்கினர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரும்பார்த்திபுரம் பகுதியில் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம், ஸ்ரீ ஜெயவேர் பாஞ்சாலி அம்மன் ஆலயம், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம், பூரணி பொற்குலை உடனுரை ஐயனாரப்பன் ஆலயம் கட்டுமான திருப்பணி நடைபெற்று வருகிறது. கோவில் திருப்பணிக்காக இந்து அறநிலைத்துறை சார்பில் முதல் கட்டமாக ரூபாய் 20 லட்சம் நிதி உதவி கோவில் நிர்வாகத்திடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கோவில் நிர்வாக குழுவிடம் முதல் கட்ட நிதி உதவியாக ரூபாய் 20 லட்சம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது கோவில் தனி அதிகாரி, கோவில் நிர்வாக குழு மற்றும் ஊர் மக்கள் உடனிருந்தனர். மதுரை மாநாட்டிற்காக நிறுவப்பட்ட அறுபடை வீடு முருக கடவுளை கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன். மதுரையில் முருக பக்தர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாநாடு நடைபெற உள்ள இடத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அவர்கள் அங்கு நிறுவப்பட்டுள்ள அறுபடை வீடு முருக கடவுளை கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தான் ஒரு முருக பக்தனாக தன்னுடைய குலதெய்வமான முருகனை வழிபட வந்திருப்பதாகவும், முருக கடவுள் பழங்காலத்தில் இருந்தே தமிழர்களால் வழிபடும் கடவுளாக இருப்பதாகவும், உலகம் எங்கும் தமிழர்கள் முருகனை வழிபட்டு கொண்டு சென்று இருக்கிறார்கள் என்றும், தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்த நான் குஜராத்தில் 45 ஆண்டுகளாக பணியாற்றிய போதும் முருக வழிபாட்டை இன்னும் மறக்கவில்லை என்றும், முருகன் மீது பக்தியின் காரணமாக வந்திருப்பதாகவும் எடுத்து கூறினார்.